எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. நல்லா போல்டா பண்ணிட்டாங்க. ஆமா. அப்புறம் எங்க அம்மா கால் பண்றாங்க. என்னன்னு பேசிட்டு வந்துடுறேன். பேசிட்டு வா. ஹலோ, சொல்லுமா. நந்தினி, அக்கா தயவு செஞ்சு அவசரப்பட்டு கோவத்துல எதுவும் பேசிடாத. நந்தினியும் கரிகாலனையும் முதல்ல ஊருக்கு வர சொல்லுங்க. அவங்க 2 பேரும் ஊருக்கு வந்துடட்டும், அதுக்கப்புறம் மெதுவா பேசிக்கலாம். ஹலோ அம்மா. சரிங்களா? சொல்றது கேளுங்க. என்னம்மா ஃபோன் பண்ணிட்டு எதுவுமே பேசாம இருக்க? நான் பேசுறது உனக்கு கேக்குதா? ஹலோ. கேக்குது கேக்குது. என்ன விஷயமா இந்நேரத்துல கால் பண்ணிருக்க? நீ உடனே கிளம்பி ஊருக்கு வா. மா, என்னம்மா சொல்ற? ஏன் சொன்னது காதுல விழலையா? உடனே கிளம்பி ஊருக்கு வான்னேன். நீ சொன்னது எனக்கு கேட்டுச்சுமா. ஆனா திடீர்னு ஏன் கிளம்பி வர சொல்ற? காரணம் சொன்னாதான் வருவியா? வான்னா கிளம்பி வா. விடியறதுக்குள்ள நீ இங்க இருக்கணும். எதுக்குமா? மா. ஹலோ மா. என்ன ஏதுன்னு தெரியலையே. என்ன ஆச்சு நந்தினி? அத்தை என்ன சொன்னாங்க? உடனே கிளம்பி ஊருக்கு வான்னு சொல்றாங்க. ஏன் தெரியல, ஏதோ பிரச்சனை மாதிரி தெரியுது. சரி, இப்ப என்ன பண்ண போற? அம்மா ரொம்ப கோவமா பேசின மாதிரி இருந்துச்சு. லீவு போட்டு உடனே ஊருக்கு கிளம்ப வேண்டியதுதான். இல்லனா எங்க அம்மா எனக்கு கொண்டே போட்டுரும். ஐயோ, பாம்பு யாரையாவது கடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த வரப்புக்குள்ள பாம்பு இருக்கிற விஷயத்த எல்லார்கிட்டயும் சொல்லிடலாமா? நாம இப்ப போய் அதை சொன்னா உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்பாங்க. அதுக்கு நம்ம சொல்ற பதில வச்சு உன் புருஷன் நாம தான் பாம்பு விட்டோன்னு அவரு கண்டுபிடிச்சிருவாரு. சரி வாடா போய் பாப்போம். வா. அக்கா, என் கல்யாணி, நீங்க 2 பேரும் எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்தோம். அதான் நீங்க பாத்துட்டீங்களே. நீங்க 2 பேரும் எதுக்காக வந்தீங்க? ஓ, எங்களுக்கு உதவி பண்ணலான்னு வந்தீங்களா? இல்லையே. ஆமா. என்ன அக்காவும் தம்பியும் மாறி மாறி வேற பதில சொல்றீங்க? ஆமாவா இல்லையா? ஆமா ஆமா, நான் ஏதோ ஒரு ஞாபகத்துல மாத்தி சொல்லிட்டேன். பரவாயில்லையே, குடும்ப ஆளுங்களோட சேர்ந்து வேலை செய்யணும்னு இப்பவாவது உங்களுக்கு தோணுச்சே. அது வரைக்கும் சந்தோஷம்தான். அதோ அங்க நாத்து இருக்கு பாரு, அதை எடுத்துட்டு போய் நடுங்க. என்ன? எடுத்துட்டு போங்க. என்னடா? என்னக்கா என்னக்கா இது? கிழவி நம்ம கிட்ட நாத்த கொடுத்து நட சொல்லுது. வயலுக்குள்ளதான் பாம்பு இருக்கு. ஒருவேளை பாம்பு நம்மள கடிச்சிட்டா என்னக்கா பண்றது? இன்னும் போகலையே நீங்க? எடுத்துட்டு போய் நடுங்க போங்க. வந்தவங்க எல்லாம் நாத்து தானே நட்டுட்டு இருக்காங்க. எங்களுக்கு வேற ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க. வேற வேலையா? போய் சாணிய கரைங்க. சாணியா? சாணியா? கடைசியா சாணிய கரைக்க விட்டாங்க. இல்லப்பா, உரத்துக்கு போங்க, அங்க இருக்கு போய் கரைங்க. இந்த கிழவிக்கு திமிர பாத்தியாடா? நான் சாணியை கரைக்கணுமா? உடம்பு பூரா கொழுப்பு தாண்டா இருக்கு இந்த கிழவிக்கு. சொன்னக்கா.
அதெல்லாம் என்னால முடியாது. அக்கா இப்ப நீ முடியாதுன்னு சொன்னா திரும்ப நாத்து நடணும்னு சொல்லும் கேள்வி. பாம்பு நம்மள குத்தி செத்து போறதை விட அந்த சாணியே பரவாயில்ல. என்ன பேசிக்கிட்டே இருக்கீங்க? போங்க அங்க. போறோம். போறோம். போங்க. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கங்க ஐயா வாங்க வணக்கம். என்ன விஷயம் இவ்வளவு தூரம் தேடி வந்திருக்கீங்க? ஐயா. ஆடி மாசம் பிறந்துடுதுல்ல, குளத்துல உள்ள சாமிய வெளியில எடுத்து காப்பு கட்டி திருவிழா ஆரம்பிக்கணும். அதான் உங்ககிட்ட பேசி முடிவெடுக்கலான்னு வந்தோம். குணசேகரா அண்ணா இங்க வாப்பா. இந்த வரேன். ஊர் திருவிழாவுக்காக வந்திருக்காங்க.